அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 29/6/2024, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. மத்தியானம் 2:20 வரை, அதற்கு மேல் நவமி திதி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் காலை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:49 வரை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் காலை 9லிருந்து 10:30 வரை. அதே மாதிரி யமகண்டம் மத்தியானம் 1:30லிருந்து 3 மணி வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை. சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இந்த சந்திராஷ்டிரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடையது. அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். அதாவது ப்ளூ கலர் துணி போட்டிருக்கிட்டால் போகிற காரியங்கள் சுமூகமாக நடக்கும். அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய உடையும் நிறம் வெள்ளை கலர் சற்று போடுறதை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முள்ளங்கி அல்லது புதினா சட்னி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நட்சத்திர பலன்கள் கொஞ்சம் அவுட்லைன் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம், சிலர் மிருகசீரிளம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையில் குளிக்கிறதுல ரொம்ப இஷ்டம், அதாவது காலையில் நீராடுவதில் விருப்பம். அதே மாதிரி இவங்க நல்ல புத்திசாலி, நல்ல படிப்பாற்றல் உடையவங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உறுதியான உடல்வாகு, பாடி ரெசிஸ்டமும் நல்லா இருக்கும், பாடி நல்லா கெட்டி சதையாக இருக்கும். அதே மாதிரி மனசில் உள்ள ரகசியங்களை வெளிப்பட மாட்டார். அவர் உள்ளதை அப்படியே மறைச்சி வச்சுக்கிடுவார், ரகசியங்களை காக்கக்கூடியவர். ஆமாம், நாடகம், பாட்டு, இசை இதில் ரொம்ப ஒரு பற்று, ஒரு அஃபினிட்டி இருக்கக்கூடியவர். அதே மாதிரி வெற்றிலை பாக்கு போடுறதில் கூட ரொம்ப விருப்பம் உடையவர். நினைச்சதை முடிச்சிடுவார், முடிக்கக்கூடிய அந்த மன உறுதி உடையவர். ஆமாம், உயர்ந்த லட்சியங்களை உடையவர். அதே மாதிரி உற்சாகம், அளவுக்கு அதிகமான உற்சாகம் இருக்கும். அதே மாதிரி மனசு கொஞ்சம் சஞ்சலனம், ஆமாம், கொஞ்சம் வேவரி மைண்டு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பயம் கூட காரணமில்லாத ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பேச்சு ரொம்ப சமயோசிதமாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவார். ஆமாம், அந்த சாமர்த்தியம் அவருக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் பண நிறைவு, பணக்காரராக தான் இருந்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப யோகக்காரகன் தான், ரொம்ப யோகம். ஒன்றை செஞ்சால் 10 ரிவர்ஸ் வருது. அதாவது கூலி மட்டும் இல்லாமல் லாபம், அதிர்ஷ்டமும் சேர்ந்து வருது. இது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அவுட்லைன் சொல்லியாச்சு. இப்பொழுது நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், அதை பரிந்துரை செய்யவும். முதலில் மேசராசி. இந்த வாகனம் ரிப்பேர் பண்ணுறது, இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட செலவுகள் சேர்கின்றது. மனசில் எப்படின்னா, ஓரளவு குழப்பம் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது தூக்கத்தில் கொஞ்சம் நைட்டு தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பர்டிகுலராக பாம்பு கடிக்கிற மாதிரி, விரட்டுற மாதிரி, பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மா கூட அவங்க மீது கொஞ்சம் கோபமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், மாணவர்கள் கொஞ்சம் ட்ராவலிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெரும்பாலும் எப்படின்னா, எவ்வளவு செலவு இருந்தால் கூட பணவரவு ஓரளவு சேர்ந்து விடுகிறது. அடுத்து ரிஷபராசி.
குழந்தைகளோட உடல்நிலை பரவாயில்லை. அதே மாதிரி வந்து எப்படின்னா, அந்த பணம் ரொட்டேஷன் வந்து வந்தால் கூட வரவும் செலவும் சரியாக தான் இருக்குது. ஒன்றும் கையில் எக்ஸ்ட்ரா பணம் வரத்து இல்லை. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் வருகிறது. வெளிநாட்டு தொடர்பு வந்து நன்றாக பயனளிக்கிறது. அதே மாதிரி நண்பர்கள் நம்ம தொடர்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஆதாயம்தான் கிடையாது. அப்போ தொடர்பு இருந்தாலும் எல்லாட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? அடுத்து மிதுன ராசி. நினைத்தபடியே தொழில் வந்து பிக்கப் ஆகி வருகிறது. ஓகே, இப்போ பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உடன் படித்தவர்கள் கூட படித்தவங்க வந்து உதவிகரமாக இருக்கிறார்கள். இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க. அவங்க சப்போர்ட்டிவாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து விளையாட்டுத்துறை, போலீஸ் துறை, அந்த மாதிரி வந்து அந்த துறையில் வந்து புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அடுத்து வந்து கடகராசி. சென்னை, பம்பாய் இந்த மாதிரி வந்து கடற்கரையோர பிரதேசங்களுக்கு உத்தியோகம் மூலம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பணக்கார நண்பர்கள் மூலம் பண உதவி கூட கிடைச்சிக்கிடுது. உத்தியோகத்தில் வந்து ரொம்ப நல்ல பேர் தான் எடுத்திருக்கிறீங்க. ஆமாம், ஓரளவு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வாருங்க, இன்னும் நல்லது நடக்கும். அடுத்து சிம்மராசி. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேருது. பணவரத்து கூட ஓரளவு பரவாயில்ல. உடம்பில் வந்து கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாக போகிறது. அதனால் வந்து வாழைக்காய், கொத்தவரைக்காய் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்களை சாப்பிடுறதை தவிர்த்து விடுங்கள். பெற்றோர் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து வந்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து வாலிபர்களுக்கு உங்களோட நட்பு வந்து காதலாக மாறிடுது. முதல்ல வந்து எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால பலருக்கும் யாரிடமும் சொல்லவில்லை. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆரோக்கியம் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மேல் அதிகாரிகளுக்கு வந்து கொஞ்சம் விலையுயர்ந்த பொருளை வந்து கிஃப்டாக கொடுக்குறீங்க. அப்படி ஐஸ் வச்சு பிடிக்கிறீங்களோ என்னமோ தெரியாது, பட் விலை உயர்ந்த பொருளை பரிசாக கொடுக்கிறீர்கள். அடுத்து வந்து துளாராசி. வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வந்து அந்த ஸ்வீட்டு, டைரி ஃபார்ம், ஃபைனான்ஸு துறையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த உத்தியோகம், அந்த மார்க்கெட்டிங், அந்த வியாபாரத்துறையில். அதே மாதிரி வந்து தகப்பனார் வழி சுற்றத்தினர் வந்து உங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அவங்க உங்களை நல்லா தான் பேசுகிறாங்க. உத்தியோகத்தில் வந்து ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவே செல்கிறது. புதிய வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்ற உங்களோட நீண்டகால ஆசை நிறைவேறதுக்கு உண்டான அம்சம் தெரிகிறது. ஆரம்ப கட்ட வேலைகள் நடக்கின்றன. சரியான சமயம்தான், நல்ல பீரியடு தான். ஸோ நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தேவையான பணத்தை வந்து உங்களால் புரட்ட முடியுது, ஈஸியாக புரட்டிடுதீங்க. தகப்பனார் மட்டும் கொஞ்சம் அவருக்கு இஷ்டம் இல்லை. கடனை வாங்கி என்னத்துக்கு வாங்குற, கடன் வாங்கினாம்னு கொஞ்சம் கூறிக்கிட்டு இருக்கிறாரு. பட் நீங்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்கலை. உங்கள் இதில் தான் நீங்கள் மும்முரமாக அந்த பணம் புரட்டுற வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து தனுசு ராசி. தகப்பனாரின் புத்துமதி வேலை செய்கிறது. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அல்லது அரசியல்வாதிங்க, எம்எல்ஏ, கவுன்சிலர், இந்த மாதிரி உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக பிஸ்னஸ் கூட ரொம்ப டெவலப் ஆகுது. சகோதரர் கூட உங்கள்கிட்ட நல்லா தான் கான்டாக்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பண செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. அதே மாதிரி சோம்பல்தனம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த காரியத்துலேயும் செய்கிறீங்க. மன உறுதி, தைரியம், முயற்சி உங்களை வந்து
ஒரு பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்கிறது. சாப்பாடு தூக்கம் கூட சரியான நேரத்தில் கிடச்சிக்கிடுது உங்களுக்கு. ஆமாம், மாணவர்களுக்கு ஞாபக சக்தி சுறுசுறுப்பு ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. உங்களது பேச்சு வந்து எப்பேற்பட்டவங்களையும் கட்டி போட்டுருது. அவ்வளோ நல்ல ஒரு வசீகரமான பேச்சு. வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லா டென்ஷனும் போய் மன அமைதி வந்துடுது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் எல்லாருமே ஆரோக்கியத்தோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து மீனராசி. வீடு அல்லது தொழில் நடத்தும் இடமில் சிறு மாற்றம் காணப்படுகிறது. உடலை பேணி பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது போன்றவற்றில் ஈடுபடுகிறீர்கள். மியூச்சுவல் ஃபண்டு போன்ற இதில் வந்து நீங்கள் வந்து சேமிக்கிறது நல்ல பலனை தரும். அரசியல் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து சைடில் தொழில் பிஸ்னஸும் பண்ணுறீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓய்வில்லாத வேலை, அலைச்சல் திருச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே. ஆக்டிவாக இருந்து செயல்படுங்கள், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கோங்க. நண்பர்களே, இத்துடன் ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.